புதுவையில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 10 மணி நிலவரப்படி அங்கு சுமார் 12% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அங்கு சில வாக்குச்சாவடிகளில் பெண் அலுவலர்கள் மட்டுமே தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வாறு முத்தியால்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியிலிருந்து விவரங்களை நேரடியில் தருகிறார் அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் காமராஜ். காமராஜ், தற்போது புதுவையில வாக்குப்பதிவு விறுவிறுப்பா நடைபெற்று வருதா அப்படி ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க. புதுச்சேரியில் பாராளுமன்ற மக்களவைத் தேர்தலை ஒட்டி காலை 7 மணி முதல் தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இப்ப தற்போது இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா முத்தியால்பேட்டை பகுதி. இப்பகுதி வாசவி பள்ளி. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா முழுவதுமாக பெண்கள், அதாவது பெண் அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாக்குப்பதிவு மையங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து வாக்களிக்க நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கணும் என்பதற்காக புதுச்சேரியில் 7 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்குச்சாவடி மையங்கள் முழுவதுமாக பெண் அலுவலர்கள் பணிபுரிந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரப்படி புதுச்சேரியில் பாராளுமன்ற தொகுதிக்காக 12% வாக்குப்பதிவுகள் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஒரு தட்டாஞ்சாவடிக்கான இடைத்தேர்தல் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தல் தொகுதியில் வாக்கு சதவீதம் தற்போது வரை 16% வாக்கு பதிவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி முழுவதுமாக அதிகமாக ஏனாம் பகுதியில் 25% வாக்குப்பதிவு தற்போது பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. இப்பகுதியில் தொடர்ந்து ஆண் வாக்காளர்களும் பெண் வாக்காளர்களும் தொடர்ந்து வாக்களிப்பிற்காக தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறாங்க. தற்போது நம்மளுடைய ஒரு பெண் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். அம்மா, சொல்லுங்க, புதுச்சேரியில் எத்தனாவது முறையா நீங்க வாக்களிக்கிறீங்க? உங்களுக்கு சிறப்பு என்னென்ன பண்ணிருக்காங்க? நான் இங்க 3வது முறையா இது வரைக்கும் நான் வாக்கு போட வந்திருக்கிறேன். நல்ல நிழலா இருக்குது, மர நிழல நிக்க வைக்கிறாங்க, தண்ணி வசதி, பெரியவங்க வயசானவங்க எல்லாம் உட்கார்றதுக்கான வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு முன்னுரிமை, முழுக்க உள்ள பெண்களும் வாக்காளர் இதை சேகரிக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. அதனால வசதியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தொடர்ந்து பல்வேறு வசதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம காலையிலே முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களும் கிரண்பேடி அம்மையார் அவர்களும் வாக்களித்திருக்காங்க. கோபால். காமராஜ், அங்கு செய்யப்பட்டிருக்கிற வேறு சிறப்பான அந்த வழிகாட்டுதல்கள், வேறு வாக்கு செலுத்த வரக்கூடியவர்களுக்கு என்னென்ன சிறப்பான விஷயங்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது? கண்டிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வாக்களிக்க வரக்கூடிய பெண்களுக்கு தனியாக ஒரு 7 இடங்கள்ல தனியாக முகவர் 7 இடங்கள் பெண் அதிகாரிகளுக்கான ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் வரக்கூடிய முதியோர்களுக்கு நடந்து செல்வதற்கான, அதாவது முதியோர்களுக்கு அழைத்து செல்வதற்கான அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் அழைத்து வந்து வாக்களிப்பு இடங்களை அழைத்து செல்லப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடியவர்களுக்கு நீர் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதிகாரிகள், அதாவது தேர்தல் துறை அதிகாரிகளும் இப்பகுதியில் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இப்பகுதி முழுக்க, அதாவது இந்த 7 வாக்குச்சாவடி மையங்கள் பெண் முகவர்களுக்காக அமைக்கப்பட்ட இந்த வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு 222 வாக்குச்சாவடி மையங்கள் பாதுகாப்பான வாக்குச்சாவடி மையங்கள் இல்லைன்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மிக பதற்றமான ஒரு 25 வாக்குச்சாவடி மையங்களுக்கு பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக அந்த பதற்றமான 25 வாக்குச்சாவடி மையங்களும் முழுவதுமாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் துறை பாதுகாப்பு, அதாவது 33 பறக்கும் படை அதிகாரிகளும் 32 கண்காணிப்பு அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் வாக்குச்சாவடி நடைபெறும் இடங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். இப்பகுதியில் முதியவர்கள், ஊனமுற்றவர்கள் வரக்கூடியவர்களுக்கு நடைமேடைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் வாக்குச்சாவடி அமைக்கப்படும் இடத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வாக்களிப்பதற்காக, அதாவது ஊனமுற்றவர்களுக்கு வாக்களிப்பதற்காக உடனே அவருக்கு எந்த சின்னத்தில் வாக்களிப்பு சொல்லுவதற்காகவும் ஒரு முகவர்கள் அமைக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் அவர்கள் உதவி புரிந்து வருகிறார்கள். கோபால்.